வாழ்க்கையிலே வெற்றி பெற 3 காரியத்தை நாம் கவனித்து அதை செயல்படுத்த வேண்டும். 3 காரியத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். 1, தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட கூடாது. 2வதாக தேவனுடைய வார்த்தையை மனதில் வைத்து ஆழமாய் தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை மனதில் வைத்து ஆழமாய் தியானிக்க வேண்டும். 3வதாக தேவனுடைய வார்த்தையை வாயில வைத்து என்ன செய்ய வேண்டும்? சத்தமாக பேச வேண்டும், அறிக்கையிட வேண்டும். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. 3 காரியம். 1, தேவனுடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிக்க வேண்டும், சந்தேகப்படக்கூடாது. 2வதாக தேவனுடைய வார்த்தையை மனதில் வைத்து என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். 3வதாக தேவனுடைய வார்த்தையை எடுத்து என்ன செய்ய வேண்டும்? வாயை திறந்து சத்தமாய் அறிக்கையிட வேண்டும். கவனிங்க, இந்த 3ஐயும் நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக வெற்றியை பார்க்க முடியும், ஜெயத்தை பார்க்க முடியும், வாழ்வை பார்க்க முடியும், ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும், செழிப்பை பார்க்க முடியும், ஒரு பெரிய பெருக்கத்தை நாம் பார்க்க முடியும், சரீர சுகத்தை பார்க்க முடியும், நன்மையை பார்க்க முடியும். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு இதுவரைக்கும்? அவரே நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமாயிருக்கிறார். அவர் நாமம் யெகோவா கேருப். அவருடைய நாமம் யெகோவா கேருப். யெகோவா கேருப் என்றால் என்ன அர்த்தம்? அவரே என்னுடைய மகிமையான பட்டயம். அவரே நம்முடைய மகிமையான பட்டயம் என்றால் என்ன அர்த்தம்? எது நம்முடைய மகிமையான பட்டயம்? அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை தான் மகிமையான பட்டயமாய் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? சோல்னா பைக்கில் போட்டு வாசலில் தொங்க விடுறதுக்கு இல்லை. எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை, வெளிப்பாட்டின் வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு அதை வாயை திறந்து பேசுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்விதமாய் பேசும் பொழுது நம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஓகே, அது மாத்திரமல்ல, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சத்திய வேதம் சொல்கிறது. வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். என்ன செய்து கொள்ளுங்கள்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்து கொள்ளுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள். யார் எடுத்துக்கிறோம்? ஆண்டவரே, ஒரு தேவதூதன் அனுப்பும் ஆண்டவரே, அவன் எடுத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, நீ தான் எடுக்கணும். தேவதூதன் எடுக்கிறது கிடையாது, நீ தான் என்ன செய்யணும்? எடுக்கணும். எல்லா பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். யார் எடுக்கணும்? நீங்கள் தான் எடுக்கணும். உங்க தாத்தா எடுக்க மாட்டாரு, நீங்க தான் என்ன செய்யணும்? எடுக்கணும். எதை எடுக்கணும்? வீட்டில் இருக்க கடப்பாறை, கம்பி, வெட்டருவா, இது வேற என்ன கம்மலா இருக்கு பாருங்க, அடிக்கல இருக்கலாம், அதை எடுக்க சொல்லல கர்த்தர். எதை எடுக்க சொல்றாரு? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை என்ன செய்து கொள்ளுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே பட்டயம் இருப்பதினாலே எந்த பிரயோஜனம் இல்லை. அப்படித்தானே? பட்டயம் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. பட்டயம் இருக்கிறதுனால எந்த லாபமும் கிடையவே கிடையாது. பட்டயம் அலமாரியில் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. பட்டயம் பீரோக்குள்ள இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை எடுத்து வீசும்போது தான் எதிரி என்ன செய்யப்படுகிறான்? வீழ்த்தப்படுகிறான். எதிரி வீழ்ந்து போவான். அங்கே வெற்றியை பார்க்க முடியும். கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே போலதான் தேவனுடைய வார்த்தையாகிய சத்திய வேதம் நம்முடைய வீட்டிலுடைய அந்த செல்ஃப்ல இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இருக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையாகிய சத்திய வேதம் அலமாரியில் இருக்கிறதுனால, செல்ஃப்ல இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய வார்த்தையாகிய சத்திய வேதம் அது பீரோக்குள்ள இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய வார்த்தையாகிய சத்திய வேதம் அந்த சோல்னா பைக்குள்ள இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவனுடைய வார்த்தையாகிய சத்திய வேதத்தை எடுத்து பிரிண்ட் பண்ணி வசனமாக எடுத்து வீடெல்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள நிறைய ஒட்டியிருக்காங்க. வீட்டில் செங்கக்கல் நிறையா இருக்கா இல்லையோ? வீட்டில் செங்கக்கல் நிறையா இருக்கோ இல்லையோ, வசன அட்டை என்ன செய்யுது? நிறைய தொங்குது. செங்கக்கல்லவே பார்க்க முடியாது. செங்கக்கல்லவே பார்க்க
முடியாது. அருமையானவர்களை கவனியுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? வாசிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கணும். பிறகு அதை தியானிக்க ஆரம்பிக்கணும். பிறகு அதை வெளிப்பாடாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு வாயை திறந்து என்ன செய்யணும்? பேச வேண்டும். இது ஒரு ப்ராசஸ் பாருங்க. தேவனுடைய வார்த்தையை எடுத்து என்ன செய்யணும்? முதல்ல மணிக்கணக்கில் உட்காந்து வாசிக்கணும். வாசிக்க வாசிக்க அதை தியானிக்க ஆரம்பிக்கிறோம். தியானிக்கும் பொழுது இப்போ ஒரு வெளிப்பாடு வருகிறது. இப்போ அந்த வெளிப்பாடை எடுத்து என்ன செய்யணும்? வாயை திறந்து பேச ஆரம்பிக்கணும். அதை பேசும்போது தான் வாழ்க்கையில் என்ன செய்யுது? சரீரத்திலே சுகம் உண்டாகிறது, குடும்பத்திலே வாழ்வு உண்டாகிறது, குடும்பத்திலே சமாதானம் உண்டாகிறது, வாழ்க்கையில் என்ன செய்கிறது? வெற்றி உண்டாகிறது. பாவத்தின் மீதே வெற்றி, இச்சையின் மேலே வெற்றி, பிசாசின் மேலே வெற்றி, பிள்ளி சுனியத்தின் மேலே வெற்றி, மந்திரவாதத்தின் மேலே வெற்றி, எதிரிகளின் மேலே வெற்றி, பொல்லாத மனிதர்கள் மேலே வெற்றி, எல்லார் மேலேயும் வெற்றி என்ன செய்கிறது? உண்டாகிறது. சும்மா எடுத்து கடன்னு 2 வாஸ்து அப்படியே சத்தமாக சொல்லிட்டு போனேன், அப்படி இல்லை. அதை மணிக்கணக்கில் வாசித்து அதை தியானித்து அதை வெளிப்பாடாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளிப்பாடாய் பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு என்ன செய்யணும்? வாயை திறந்து பேசணும். அப்பதான் அது என்ன செய்யும்? வேலை செய்யும். சிலர் வாசிக்கிறதும் கிடையாது, தியானிக்கிறதும் கிடையாது, வெளிப்பாடை பெற்றுக்கொள்றதும் கிடையாது. ஆனால் வாயை திறந்து மட்டும் என்ன செய்யறது? போகிற போக்கில் பாஸ்வர் சொல்லியிருக்கிறார், ஒரு 10 முறை சொல்லுங்க சிஸ்டர்னு சொல்லி. அதனால் போகும்போது வரும்போதும் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், இயேசுவின் தழும்புகளால் குணமானேன். அங்கே ஒன்றுமே நடக்கலை. வியாதி அப்படியே இருக்குது. அது பெருசாகிக்கிட்டே போகுது. ஏன்னா பாசு சொல்ல சொன்னார், ஒன்றுமே மாற மாட்டேங்குது, அப்படியே இருக்குது. உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் 10 முறை சொல்லி ஏன் பாசு ஒன்றுமே நடக்கலை? பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கவனிங்க. நல்ல மணிக்கணக்கில் வாசிக்கணும். என்ன செய்யணும்? வாசிக்கணும், அதை தியானிக்கணும், அதுலேருந்து ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும். பிறகு வாயை திறந்து என்ன செய்யணும்? அப்போ தான் அது என்ன செய்யும்? வேலை செய்யும். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்போ தான் அது என்ன செய்யும்? வேலை செய்யும். கெனத் ஹேகின்ங்கிற இந்த பிரசங்கியாரை குறித்து நான் புத்தகத்தில் வாசிக்கிட்டு இருந்தேன் பாருங்க. அவருக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்களா, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க பொண்ணு பேர் பேட்டு. அவங்க பொண்ணுக்கு அந்த கண்ணில் ஓரத்தில் ஒரு பெரிய கட்டி இருந்துச்சான். இவர் பாருங்கள், அடிக்கடி ஊழியத்துக்கு வெளியில் போயிடுவாராம், சூட்கேஸை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணுறதுக்கு போயிடுவாராம். அப்படி வெளியே போகும்போது அவங்க ஒய்ஃப் சொன்னாங்களா, இந்த மாதிரி பாப்பாவுடைய கண்ணில் இப்படி ஒரு கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். ஓகே அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாருங்கள் கிளம்பி போயிட்டாராம். பாருங்கள், தூரமாக பிரசங்கம் பண்ணுறதுக்கு போயிட்டாராம். அந்த கட்டி பாருங்க நாளுக்கு நாளாக பெருசாகிட்டே போதான். பெருசாகி கண்ணை மறைக்குதான் பாருங்க. எல்லா பிள்ளைகளும் தெருவில் விளையாடும் போது இந்த பிள்ளைலாம் விளையாட முடியலையா, ரொம்ப கண்ணு பார்க்குறதுக்கு கஷ்டமாயிருச்சான். அதனால் இவர் இருக்கிற இடத்துக்கு அவங்க ஒரு லெட்ரு போட்டாங்களா, இந்த மாதிரி அவங்க டீச்சரும் சொல்லி விட்டுருக்குறாங்க, என்ன செய்யலான் இருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க, கண்ணில் கட்டி பெருசாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். பாப்பானாலையும் ஒன்றும் செய்ய முடியல, அதனால் இதுக்கு என்ன செய்யலாம், எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவர் கடுதாசி ஒரு லெட்ரு போட்டாங்களா அந்த காலத்தில். இப்போலாம் கடுதாசின்னு யாருக்கும் தெரியாது. அன்றைக்கி வாட்ஸ்அப்பு, அந்த கிராமம் இந்த கிராமம்லாம் போயாச்சு. இவர் வாங்கி படிச்சுட்டு பாருங்கள், பகல் நேரத்தில் அவர் அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணாராம். மற்ற நேரங்களில் நல்லா கவனிங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க தான் சொல்கிறேன். இதை ஒன்றை புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே மற்ற எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் செய்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் வரைக்கும் எங்கெல்லாம் சுகத்துக்குரிய வசனங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு இடத்துல ஒரு நோட்டில் எழுதி வச்சாராம் ஃபஸ்ட்டு. ஏன்னா பதில் சொல்லணும்ல, அந்த பிள்ளை கட்டி பெருசாகிக்கிட்டே போகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து எல்லாம் பாருங்கள், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் அந்த சுகத்துக்குரிய வசனங்களாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்து வரிசையாக எழுதி வச்சு டெய்லியும் தியானிக்கிறாராம். டெய்லியும் தியானிச்சாராம் பாருங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வசனத்தை தியானிக்கிறது. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதி உன்னை விட்டு விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குகிறார், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் என்ன செய்திருக்கிறார்? கிரீடம் சூட்டியிருக்கிறார். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். மெய்யாகவே இயேசுதாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை
சுமந்தார். சுகம் பிள்ளைகளுடைய அப்பம். உன் வேதனை நீங்க சுகமாயிரு மகளே. இப்படி வசனங்கள்லாம் எடுத்து பாருங்க, எழுதி வச்சு தியானிக்க ஆரம்பிச்சாராம் பாருங்க. தியானிச்சு நல்லா வாயை திறந்து பேசினாராம். பிறகு ஒரு லெட்டர் போட்டாராம் அவங்க மனைவிக்கு ஒரு வாரம் கழிச்சு லெட்டர் போட்டாராம். அந்த லெட்டர் வந்து கிடச்சிச்சாம் பாருங்க. அந்த லெட்டரை எடுத்து வாசித்து பார்த்தாங்களா. அவங்க வாசித்து பார்த்துட்ட உடனே அவங்க மக வெளியில் இருந்துச்சா பாருங்க. வேமா கூப்பிட்டாங்களாம், பேட்டிங்க வா அப்படின்னு. டேடி உனக்கு கடிதாசி போட்டிருக்கிறாரு அப்படின்ட்டு. என்னம்மா போட்டிருக்கிறாரு அப்படின்னா அவர் சொல்லியிருந்தாரா, பேட் சுகமாகிவிட்டால் என்று நான் சொன்னதா அவட்ட சொல்லு. பேட்டு சுகமாயிட்டான்னு சொல்லி நான் சொன்ன, டாடி சொல்லிட்டாருன்னு சொன்னதா அவகிட்ட என்ன செய்ய சொல்லு அப்படின்னு அதில் எழுதிருந்துச்சான். இவ அங்கே வேகமாக அவங்க அம்மா அந்த பிள்ளையை கூப்பிட்டு, இங்கே பாரு நீ சுகமாட்டேன்னு சொல்லி டேடி உனக்கு கடிதாசி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம் பாருங்க. அந்த பிள்ளை ஏனோ சுகமாயிட்டேன் டாடி சொல்லிட்டாருன்னு குதிச்சுட்டான் பாருங்க. அந்த கட்டி அட்ரஸேலாம் போயிச்சான். அந்த நிமிஷத்துலேயே அந்த கட்டி என்ன செஞ்சிருச்சான், ஒரு செகண்டில் அட்ரஸேலாம் போயிடுச்சான் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? இதை சொல்லிட்டு பிறகு சொல்கிறாரு, நான் சொன்னது மாதிரியே நீங்களும் சொல்லிலாம் பார்க்காதீங்க, அது வேலை செய்யாது. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் சொன்ன மாதிரி நீங்களே செய்யுங்க, குதிச்சுக்கிட்டு வீட்டில் சொல்லாதீங்க. நான் முதல்ல என்ன செஞ்சேன், வசனத்தை எல்லாம் பொறுக்கி எடுத்தேன். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தும் சுவிசேஷம் வரைக்கும் சுகத்துக்குரிய வசனங்களை பொறுக்கி எடுத்தேன் இல்லையா? அதை மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க, எடுத்து எழுதி வச்சு அதை மணிக்கணக்கில் தியானம் பண்ணுங்க, அதை வெளிப்பாடாக பெற்றுக்கொள்ளுங்க, அதை தியானிங்க. பிறகு வாயை திறந்து என்ன செய்யுங்க, அப்போதான் அது என்ன செய்யும். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? இதை போல தான் ஐஸ்வர்யத்துக்கும். உங்களுக்கு நிறைய பணம் வேணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, செழிப்பு உண்டாகணுமா, கடன் பிரச்சனை மாறணுமா, அதுக்கு சம்மந்தப்பட்ட வசனங்களை என்ன செய்யணும், இப்போ நீங்கள் எடுத்து எழுதி அதை மணிக்கணக்கில் என்ன செய்யணும், இப்போ தியானிக்கணும். அப்புறம் வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும் அதுல இருந்து. அப்புறம் வாயை திறந்து பேசணும். அப்பதான் அது என்ன செய்யும். ஏதோ சும்மா பாஸ் சொல்லிட்டாரு அதனால ஒரு 10 முறை சொல்லி பார்ப்போம், வேலை செய்யலன்னு காத்த பிடிங்கி விட்ட மாதிரி புஷ். விசுவாசம் சிலருக்கு வேலை செய்யும், சிலருக்கு வேலை செய்யாது. கேலி பண்றாங்க சில பாஸ்டர்லாம், இன்னைக்கு கேலி பண்றாங்க. புத்தி இல்லாம பேசக்கூடாது. இது எப்படி வேலை செய்யும், மணிக்கணக்கில் தியானம் பண்ணணும், இதை வாசிக்கணும், இதுக்குள்ள ஆழமா போகணும், அங்கிருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும். அப்புறம் வாயை திறந்து பேசினா அது என்ன செய்யும். இதை நான் மந்திரம் சொல்ற மாதிரி சும்மா ஒரு 10 முறை சொல்லு அப்படி நான் சொல்லிக் கொடுக்குறேங்க, அப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. மணிக்கணக்கில் தியானமாயிருங்க, அப்புறம் என்ன செய்யுங்க, அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் வாயை திறந்து என்ன செய்யுங்க, பேசுங்க. அப்போ உங்க குடும்பத்தில் என்ன வேணும், சுகம் வேணுமா, ஐஸ்வர்யம் வேணுமா, சமாதானம் வேணுமா, நிம்மதி வேணுமா, உங்க பிள்ளை திருந்தணுமா, உங்க புருஷன் திருந்தணுமா, உங்க மனைவி திருந்தணுமா, உங்க வீட்டில் செல்வாக்கியம் உண்டாகணுமா, நல்ல வீடு வாசலில் கட்டி மேலே எழுப்பி வரணுமா, நல்லா வாழணுமா, அதுக்குரிய வசனங்கள் எல்லாம் வேதத்தில் எடுங்க, தியானம் பண்ணுங்க, மணிக்கணக்கில் இதுக்குள்ள போங்க, இதுக்குள்ள ஆழமா போங்க, தியானமா இருங்க, வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க, அதெல்லாம் குறிச்சு வைங்க. அப்புறம் வாயை திறந்து என்ன செய்யுங்க, பேசுங்க, மணிக்கணக்கில் சத்தமா பேசுங்க. அது கண்டிப்பா வேலை செய்யும். அவருடைய வாயில இருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. எத்தனைக்கு புரிஞ்சிருச்சு அந்த வசனம்? வாயிலிருந்து எது புறப்படுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இருபுற கருக்குள்ள பட்டயம்னா எது, அவருடைய வார்த்தை. அப்ப எழுதப்பட்ட வார்த்தை, வெளிப்பாட்டின் வார்த்தை என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். பேசப்படுகிற வார்த்தையாய் மாற வேண்டும். லோகோஸ் ரேமாவான்னு செய்யணும், மாற வேண்டும். அவரே நமக்கு மகிமையான பட்டயம், மகிமை பொருந்திய பட்டயம். அவரே என்றால் என்ன, அவருடைய வார்த்தை. தேவ வசனமாகி ஆவியின் பட்டயத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், எடுத்து கொள்ளுங்கள். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள் என்ன அர்த்தம், பைபிளை தூக்கிட்டு தெருவில் தருன்னு ஓடுறதா? இது தேவவசனமா ஆவியின் பட்டயம் சொல்லி பாஸ் சொல்லிட்டாரு, எடுத்து தெருவுக்குள்ள என்ன செய்வா, சர்ன்னு ஓடும், இந்த தெருவுக்கு அந்த கடைசிக்கு இந்த கடைசிக்கு ஓடுவான். அப்படி இல்லை. தேவவசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்னா வாயில வச்சு என்ன செய்யுங்க, பேசுங்க. சுகத்துக்குரிய வார்த்தைகளை, வெற்றிக்குரிய வார்த்தைகளை, நன்மைக்குரிய வார்த்தைகளை, ஜீவனுக்குரிய வார்த்தைகளை, பாருங்க நீடியாயிலுக்குரிய வார்த்தைகளை, வாழ்வுக்குரிய வார்த்தைகளை, குடும்ப ஒற்றுமைக்குரிய வார்த்தைகளை. இருக்கிறீங்களா?
ஆசீர்வாதத்துக்குரிய வார்த்தைகளை, ஐஸ்வர்யத்துக்குரிய வார்த்தைகளை, பெருக்கத்துக்குரிய வார்த்தைகளை உள்ள எடுத்து செய்ய ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். பேசும்போது தான் ஒரு பெரிய வெற்றி என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். பாவத்தின் மேலே ஜெயத்தை எடுக்க முடியும், இச்சையின் மேலே ஜெயத்தை எடுக்க முடியும், பிள்ளி சுனியத்தின் மேலே, மந்திரவாதத்தின் மேலே வெற்றி எடுக்க முடியும். ஹல்லேலூயா.